வணக்கம். சுதந்திர இந்திய வரலாற்றில் எப்போதும் நடக்காத அளவிற்கான ஒரு அசாதாரண சம்பவம் சமீபத்தில் அரங்கேறியது. இந்தியாவுடைய துணை ஜனாதிபதியாக இருந்த ஜெகதீப் தன்கர் திடீரென்று தன்னுடைய ராஜினாமாவை சொல்லியிருக்கிறார். இந்தியாவே அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கிறது இல்லையா? இந்த நேரத்தில் நமக்கெல்லாம் தெரியும், அந்த இடத்திற்கான தேர்தல் விரைவில் நடத்தியாக வேண்டும். அப்படி என்றால் இந்திய துணை ஜனாதிபதிக்கான இந்தியா கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளராக யாரை களமிறக்கவிருக்கிறார்கள் என்பதுதான் முக்கியமான செய்தி. அதன்படி இன்றைக்கு ஒரு செய்தி வந்திருக்கிறது. இந்திய கூட்டணியின் சார்பாக துணை ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக போட்டியிடக்கூடியவர் கபில் சிபில் என்று சொல்லக்கூடிய நபர். அவரை பற்றி கூடுதலாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை. கபில் சிபில் என்று சொல்லக்கூடியவர் மதிப்புக்குரிய உச்சநீதிமன்றத்தினுடைய மூத்த வழக்கறிஞர். மோடியினுடைய ஆட்சி என்றைக்கு இந்தியாவில் வந்ததோ அன்று முதல் மோடியையும் ஆர்எஸ்எஸ்ஸையும் தொடர்ந்து பாடாய்படுத்தி கொண்டிருப்பவர். இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தினுடைய தில்லுமுல்லுகள், அவர்களுடைய மோசடிகள், எலக்ட்ரால் பாண்ட், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இதில் எல்லாத்திலையுமே மோடியையும் அமித்ஷாவையும் ஆர்எஸ்எஸ்னுடைய தூக்கத்தையும் கலைத்து கொண்டிருக்கக்கூடிய நபர்தான் இந்த கபில் சிபில் என்று சொல்லக்கூடியவர். கபில் சிபில் இன்றைக்கு என்ன வந்ததுன்னா, துணை ஜனாதிபதி வேட்பாளராக அவர் களமிறக்கப்படுகிறார் என்கிற செய்தி வந்ததுமே மம்தா பானர்ஜி, இப்போ இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கட்சி மம்தா பானர்ஜியினுடைய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி, அவங்க கொஞ்ச நேரம் அப்படி கூட்டணியில் இருப்பாங்க, சில முரண்பாடுகள் இருக்கும், அப்படி இப்படியெல்லாம் இருக்கும். ஆனால் கபில் சிபில் தான் இந்திய கூட்டணியினுடைய துணை ஜனாதிபதி வேட்பாளர் அப்படின்னு தெரிஞ்சதுமே உடனடியாக தங்களுடைய முழுமையான ஆதரவை அறிவித்திருக்கிறார்கள். கூடுதலாக இதுவரையிலும் இல்லாத அளவிற்கு ஆந்திராவினுடைய ஒய்எஸ்ஆர் கட்சி கபில் சிபிலுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். கூடுதலாக ஒடிசாவில் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், மோடியினுடைய கட்சியை தங்களுடைய தோளோடு தோள் சேர்த்து கொண்டிருந்தார்கள் நவீன் பட்நாயக்குடைய கட்சி. ஆனால் கடைசியில் என்ன பண்ணாங்க, எப்படியெல்லாம் அந்த கட்சியை அந்த மாநிலத்திலிருந்து அகற்றினார்கள் என்பதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். இன்றைக்கு ஒடிசாவினுடைய நவீன் பட்நாயக்கினுடைய கட்சி கபில் சிபிலுக்கு ஆதரவு அளித்திருக்கிறது. அப்படி என்றால் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு ரெண்டு பேருடைய தோளில் கை போட்டு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மோடி யாரை நிறுத்தினாலும் அவர் துணை ஜனாதிபதி தேர்தலில் தோல்வியுறப் போகிறார் என்பது முடிவாகி இருக்கிறது. ஏறத்தாழ அதான் நடக்கப் போகுது அப்படிங்கிறது. அதற்கு மல்லிகார்ஜுன கார்கே நீங்கள் ராஜ்யசபாவில் தெளிவாக சொல்கிறார். என்ன சொல்கிறான்னா, இன்றைக்கு ஜெகதீப் தன்கர் ராஜினாமா செய்திருக்கிறார். அந்த இடத்தில் நடக்கக்கூடிய தேர்தலில் அதற்கான வெற்றியை நாங்கள் சரியாக பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கூடுதலாக மோடியை பார்த்து அமித்ஷாவை பற்றி சொல்கிறார், உங்கள் கூட இருக்கிறவங்களே உங்களுக்கான ஆதரவை கொடுக்க மாட்டார்கள், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என்று மறைமுகமாக அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அப்படி என்றால் விரைவில் நடக்கப் போகிற துணை ஜனாதிபதிக்கான தேர்தலில் இந்தியா கூட்டணியின் சார்பாக போட்டியிடக்கூடிய நபர் துணை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப் போகிறார் என்பது தெளிவாக தெரிகிறது. சரி, இந்த நேரத்தில் நாம் வேறு சில விஷயங்கள் கூடுதலாக பேச வேண்டியிருக்கு. உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், ஜெகதீப் தன்கருக்கு இதுக்கு முன்னாடி உடல்நிலை பிரச்சனைகள் இருந்ததுண்டா அப்படின்னா ஆமாம், இருந்ததுண்டு. ஆனால் ஏறத்தாழ இந்த சம்பவம் நடந்த, அதாவது ஜெகதீப் தன்கர் ராஜினாமா செய்த அன்றைய தினத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஏறத்தாழ 1 மணி நேரத்துக்கு மேலாகவும் சுறுசுறுப்பாக வேலை செஞ்சுட்டு இருந்தார். எந்த பிரச்சனையும் அவருக்கு அன்றைய தினம் இருந்ததாக யாருமே சொல்லலை, இந்த நேரம் வரையிலும் சொல்லலை. திடீரென்று அவர் என்ன பண்ணுறாரு, ராஜினாமா அப்படின்னு சொல்கிறார். முக்கியமான காரணம், பல்வேறு காரணங்களை பல ஊடகங்கள் பேசியாச்சு. ஆனாலும் கூடுதலாக ஒரு செய்தி என்னென்னா, இந்த ராஜ்யசபா இப்போது துவங்கப்பட்ட நாளில் ஏற்கனவே ராகுல் காந்தி உட்பட இந்தியாவினுடைய கட்சிகள், இந்திய மக்களே ஒருமித்த குரலில் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். என்ன, பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலில் ஈடுபட்ட பயங்கரவாதிகளை இன்னமும் ஏன் மோடி பிடிக்கவில்லை என்ற கேள்வி. அங்கு மிகப்பெரிய அளவில் மோடிக்கும் அமித்ஷாக்கும் ஒரு வீழ்ச்சி நடந்திருக்கிறது அல்லவா? இவர்களுடைய அதிகாரம், இவங்களுக்கு அதிகாரம் பண்ண தெரியல, இவர்களுக்கு போதிய பாதுகாப்பு கொடுக்க தெரியல, இவர்களுக்கு நிர்வாகம் சரியாக தெரியல. அதனால தான் அங்கே இவ்வளவு பெரிய அளவில் ஆபத்து நடந்திருந்தது இந்திய மக்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் பதிலளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க அப்படின்னு தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருந்தாங்க. கூடுதலாக அதைத் தொடர்ந்து ஆப்ரேஷன் சிந்தூர் என்கிற பெயரில் நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய நம்முடைய இந்தியாவினுடைய தாக்குதல், இது தொடர்பாக பல்வேறு ஐயங்கள். இப்போ நம்முடைய விமானங்களே சுட்டு வீழ்த்தப்பட்டன அப்படிங்கிற செய்திகளெல்லாம், இது தொடர்பாக நீங்கள் விளக்கம் அளிக்க வேண்டாமா? ஏன்னா நீங்கள் தான் ரஃபேல் விமானங்களை வாங்கினீங்க, அதில் பிரச்சனை இருக்கிறதாக இன்றைக்கு செய்திகள் வந்துகிட்டு இருக்கு, இது தொடர்பாகலாம் விவாதிக்கணும் அப்படின்னு மிகப்பெரிய அளவில் எதிர்க்கட்சிகள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஆனால் மோடி பத்திரிகையாளரை சந்திப்பதற்கே பயப்படுவார். எதிர்க்கட்சிகளை எப்படி சந்திப்பார்? இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி பாராளுமன்ற கூட்டத்தொடர் துவங்கி 2வது நாளே அவர் பிரிட்டனுக்கு ஓடிட்டார்.
அடுத்து அப்படியே சுற்றிட்டு இருக்கார் தலைவர், அப்படியே சுற்றிட்டு இருக்கிறார். இதான் அவர் நமக்கு தெரியும், பாவம் அவர் நம்ம இன்னும் சொல்லி பிரயோஜனம் இல்லை. இப்போ நான் ஒரு செய்தியை சொல்கிறேன். நான் இப்போ மல்லிகார்ஜுன கார்கே ராஜ்யசபாவில் ஒரு தெள்ள தெளிவாக ஒரு செய்தியை சொல்கிறார். என்ன சொல்கிறார்? இதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லி ஆகணும், நாங்கள் விடமாட்டோம் அப்படின்னு. அது சாதாரணமாக முடியலை. வழக்கமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கேள்விகள் கேட்கும்போது சாதாரணமாக முடிஞ்சிடும். ஆனால் அன்னைக்கு முழுக்க ஏறத்தாழ ஒரு 1.5 மணி நேரம் இந்த கேள்விகளை தொடர்ந்து மல்லிகார்ஜுன கார்கே கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அப்போ இதெல்லாம் அவையில் பதிவு செய்யப்பட வேண்டும். பயந்து போன பாஜக, ஏன்னா விரைவில் ஆட்சி இழந்தால் பாராளுமன்றத்தினுடைய ராஜ்யசபாவினுடைய பக்கங்களில் இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கு. மோடியினுடைய ஆட்சியில் பெஹல்காமில் என்ன நடந்தது, ஆபரேஷன் சிந்தூரில் என்ன நடந்தது, அதை தொடர்ந்து என்ன நடந்தது, இதெல்லாம் எதிர்க்கட்சிகள் பதிவு செய்திருக்கிறார்கள். ஓ, மோடியினுடைய ஆட்சி என்பது இப்படியா அப்படின்னு வருங்கால தலைமுறையினருக்கு தெரியும் இல்லையா, தெரிய வரும் இல்லையா. அதனால் பயந்து போன ஜேபி நட்டா எழும்பி உடனே சொன்னார், மல்லிகார்ஜுன கார்கே சொன்ன விஷயங்கள் எல்லாமே இதில் பதிவு செய்யக்கூடாது, பதிவு செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை எல்லாம் சொல்கிறார். இதையெல்லாம் மீறி இந்த விவாதம் அங்கே அரங்கேறியது. இதிலேயே மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் மிகப்பெரிய அளவில் கோபம். அன்னைக்கு இந்த விவாதங்களெல்லாம் நடந்து முடிந்த அன்னைக்கு ஈவினிங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அமித்ஷாவினுடைய அலுவலகத்திலும் மோடியினுடைய அலுவலகத்திலும் பயங்கரமான கூட்டம். இங்கே இந்தியர்கள் உணவு இல்லாமல் செத்தாலோ இல்லை இந்தியர்கள் பெரும்பாடுபட்டாலோ இன்றைக்கு இவ்வளோ பெரிய அவசர கூட்டங்களை எல்லாம் மோடி அமித்ஷா என்னைக்காவது கூட்டியிருக்கிறத நம்ம பார்த்துருக்குறோமா? கிடையாது. ஆனால் இவங்க செய்திருக்கக்கூடிய தவறுகளை எல்லாம் அம்பலப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதற்காக உடனடியாக அலுவலகங்களில் ஒரு பெரிய கூட்டம். இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்ததுனால பெரிய கோபத்தில் ஜெகதீப் தன்கரின் மீது மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் உடனடியாக இவரை என்ன கூடுதலாக இங்கே வச்சிருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி உடனடியாக ராஜினாமா செய்ய சொல்லுங்கள் என்ற அழுத்தத்தின் காரணமாகத்தான் அவர் பதவி விலகியிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தியும் கூடுதலாக வருகிறது. இன்னொன்று உங்களுக்கு தெரியும், மோடி ஆட்சி வந்ததற்கு பிறகு எந்த துறை தான் நல்லா இருக்குது இல்லையா? சமீபத்தில் டெல்லியினுடைய நீதிமன்றத்தினுடைய ஒரு மூத்த நீதிபதி, அவருடைய வீட்டில் கட்டுக்கட்டான பணம் எரிஞ்சு போச்சுது, யஷ்வந்த் வர்மா இல்லையா? இது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது. இப்போ நீதிமன்றம் இன்றைக்கி திடுப்புன்னு இந்த ஆள் செஞ்சதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி பெரிய நடவடிக்கைகளை எடுக்கிறதுக்கு முன்னாடியே மோடி ஏதாவது பண்ணி கிரெடிட் எடுக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தார். ஆனால் அதுக்கு மோடிக்கு முன்னாடியே, ஆர்எஸ்எஸ்க்கு முன்னாடியே, அமித்ஷாவுக்கு முன்னாடியே சில நடவடிக்கைகளை யார் எடுத்திருக்கிறார் அப்படி பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜெகதீப் தன்கர் துணை ஜனாதிபதி எடுத்திருக்கிறார். இதில் பொறுக்க முடியல. எல்லாத்துலேயும் நான் தானே, மோடி ஃபர்ஸ்ட், மோடி நெக்ஸ்ட், மோடி லாஸ்ட், இப்படி தான் இருக்கணும், வேறு எதுவும் இருந்துடக்கூடாது, நம்மளை மீறி எதுவும் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கிறார் மோடியும் ஆர்எஸ்எஸும். அப்போ இதனால் கோபத்திற்குள்ளான இவர்கள் ஜெகதீப் தன்கரை ராஜினாமா செய்ய அழுத்தம் கொடுத்திருப்பதாகத்தான் இன்றைக்கு பல்வேறு செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் என்ன தெரியுமா, இதெல்லாம் ஊடகங்கள் எழுதுவாங்களா? எழுத மாட்டாங்க. ஏன்னா பத்திரிகையாளர்களையே சந்திக்காத மோடி என்று சொல்லக்கூடிய நம்முடைய தலைவர், அவர் தான் இன்றைக்கு இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அவர் வாந்தி எடுக்கிறத மட்டும்தான் இவர் எழுதுவார்கள் அப்படிங்கிறதான் ஒரு எழுதப்படாத நியதியாக இருக்கிறது. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.